ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு அருமையான டேஸ்ட்டில் மட்டன் ரோஸ்ட் ரசத்துக்காகட்டும் சாம்பார் சாதத்துக்காகட்டும் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நான் ஒரு 250 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, காரத்துக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, வத்தல் பொடி இதில் மட்டும் தான் போடுறோம், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வத்தல் காரம் அதிகமாகவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்தவாறு வத்தல் பொடி போட்டுக்கோங்க. மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டனில் சேர்கிற அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி போதும். ஏன்னா மட்டனில் தண்ணி வரும், அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அந்த மட்டனை குக்கரில் தான் ஃபஸ்ட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இது ப்ரௌன் ஆகிறத வதக்கிட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி போதும், தக்காளி கொஞ்சம் குறைவாகிறத வதக்கிட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம மட்டனில் போட்டிருக்கிறதுனால இதில் போட வேண்டாம். அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் இருக்கலாம், மட்டனை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, மட்டன் இருக்க தண்ணியே போதும் இது ரோஸ்ட்டுங்கிறதுனால. மசாலாக்குன்னு பார்த்திங்கன்னா மல்லி, அப்புறமா கரம் மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் கல்பாசி முக்கியமாக சேர்த்துக்கோங்க. மட்டனுக்கு கருப்பு ஏலக்காய், ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மசாலா பொடியை உள்ளே போட்டுக்கோங்க. இதுதான் நல்லா சுவையான ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது. இந்த மசாலா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மசாலா இந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக அருமையான ரோஸ்ட் ஆகும். இது மாதிரி ஆகணும், அது வரை மூடி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் சிக்கனில் கூட பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன்னா குக்கரில் வேக வைக்க வேண்டியதில்லை, அது டைரெக்டாகவே இப்படி போட்டுடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு மட்டன் ரோஸ்ட் தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ரசம் சாதத்துமாகட்டும் சாம்பாருக்காகட்டும் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.